அறம்பொருள் இன்பமும் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறுங்கவல் ஒன்று உற்றுரியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. அன்பான காலை வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 6 இலக்கணப் பகுதி. இலக்கணப் பகுதியில் சுட்டிலக்கணம் வினா இலக்கணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற பாடப்பகுதியில் சுட்டியில் சுட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சுட்டு எழுத்துக்கள் எவை எவைன்னு பார்த்தோம். அப்புறம் அகச்சுட்டு செய்மை சுட்டு அண்மை சுட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அகச்சுட்டு புறச்சுட்டு என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நாம் சுட்டு திரிபு அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த மாடு, இந்த வீடு, அந்த மாடு, அந்த மரம், இந்த ஆடு அப்படின்னு 4 உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. மேலே காட்டிய எடுத்துக்காட்டுகளில் மரம், வீடு ஆகியவற்றை சுட்டி காட்டும் அந்த, இந்த ஆகியவை சொல்லுக்கு வெளியே தனியே நின்றுள்ளன. அதாவது அந்த, இந்த அப்படின்றது இந்த மாடு, மரம், வீடு, ஆடு அப்படின்ற சொல்லுக்கு வெளியே நின்று இருக்குது. அடிப்படையில் ஆயி என்ற சுற்றெழுத்துக்களே அங்கு, ஆனால் இங்கு அந்த, இந்த என்ற மாறி உள்ளன. அவை தம் வடிவத்தில் இருந்து திரிந்து பொருளை சுட்டுகின்றன. எனவே இவை சுட்டு திரிபு. அதாவது சுட்டு திரிபுன்னு என்னன்னு தெரியுமா மாணவர்களே? சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம். அகச்சுட்டில் ஆ அப்படின்ற சுட்டு எழுத்தும் ஈ என்ற சுட்டு எழுத்தும் சொல்லுக்கு உள்ளே இருந்து பொருளை சுட்டுவது அந்த, இந்த. அதே மாதிரி அவ்வீடு இவ்வீடு புறச்சுட்டு பார்த்தோம். பொருளுக்கு வெளியே நின்று சுட்டுவதாக அமைந்தது. ஆனால் இங்கே அந்த, இந்த என்னும் அகச்சுட்டு வந்து அதற்கப்புறம் பொருள் வந்திருக்கிறதுனால இது சுட்டு திரிபு. சுட்டு எழுத்தே அதாவது அகச்சுட்டு அப்படின்ற சுட்டு அதுவும் எப்படி வந்திருக்குதுன்னா பொருளுக்கு வெளியே வந்திருக்கிறதுனால இது சுட்டு எழுத்தை திரிந்து வந்திருக்கிறதுனால சுட்டு திரிபு. அதாவது அடிப்படையில் அ இ என்ற சுட்டு எழுத்துக்களே, ஆனால் இங்கு அந்த, இந்த என்று மாறி உள்ளன. இவை தம் வடிவத்திலிருந்து திரிந்து பொருளை சுட்டுகின்றன. எனவே இவற்றை சுட்டு திரிபு என்று கூறுவர். இதுவரைக்கும் நாம் சுட்டு எழுத்து பார்த்தோம் இல்லையா. அ இ உ என்ற 3 எழுத்துக்களும் பொருளை சுட்டுவதற்கு பயன்படும் எழுத்துக்கள். அதனால் அதற்கு சுட்டு எழுத்துக்கள்னு பேர். அதில் உ என்னும் சுட்டு எழுத்து வழக்கத்தில் இல்லை. செய்மை சுட்டு, அதாவது தொலைவில் உள்ள பொருட்களை சுட்டுவதற்கு அ என்னும் சுட்டு எழுத்து பயன்படுகிறது. அருகிலுள்ள அண்மை சுட்டு, அருகிலுள்ள பொருட்களை சுட்டுவதற்கு ஈ என்ற எழுத்தும் பயன்படுகிறது. அகச்சுட்டு சொல்லுக்கு உள்ளே நின்று சுட்டுவது அகச்சுட்டு. சொல்லுக்கு, அதாவது பெயர் சொல்லுக்கு வெளியே நின்று சுட்டுவது புறச்சுட்டு. சொல்லுக்கு வெளியே நின்று அந்த எழுத்து ஒரு சுட்டாகவே திரிந்திருக்கிறதுனால இது சுட்டு திரிபு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நாம் இப்போது வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வினா எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் பார்த்தாச்சு. வினா எழுத்துக்கள் வினா எழுப்புவதற்கு அடிப்படையாக அமைந்த எழுத்துக்களை வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஆ இ ஆகிய எழுத்துக்கள் சுட்டுப்பொருள் தருவது போலவே சில எழுத்துக்கள் வினா பொருளை தருகின்றன. கீழே உள்ளவற்றை கவனிக்க. வினா என்பது கேள்வி என்பதும் பொருள் தருவன. வினானாலும் கேள்வினாலும் ஒன்றுதான். யார், எங்கு, நீயா இந்த சொற்கள் வினா பொருளை தருவதை உணரலாம். தமிழில் ஆ, ஏ, ஓ, யா ஆகிய எழுத்துக்கள் வினா பொருள் தரும் எழுத்துக்கள் ஆகும். அதாவது வினா என்பது கேள்வி என்று பொருள் தருவன இல்லையா. யார் அப்படின்னாலும் எங்கு, நீயா, எதற்கு, எப்படி, இப்படி கேள்வி, அதாவது பதிலை எதிர்பார்ப்பதற்கு நாம் கேட்கப்படுவது கேள்வி. அந்த கேள்வியை அமைக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் இல்லையா. அதில் ஆ, ஏ, யா, ஏ, ஓ ஆகிய எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்கள். இவை வினா பொருள் தருவதால் வினா எழுத்துக்கள் எனப்படுகின்றன. இந்த எழுத்துக்களை வைத்து வினா அமைத்து அந்த வினா பொருளை தருவதனால இது வினா எழுத்துக்கள்.
வினா எழுத்துக்கள் ஒரு சொல்லை சார்ந்தே வினா பொருளை தரும். தனியாக இயங்காது. ஒரு சொல்லை சார்ந்தே வினாப்பொருள் தரும். ஏ யா ஆகிய இரு எழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு முதலில் வந்து வினாப்பொருள் தருவன. பாருங்கள், இந்த இரண்டு எழுத்துக்களும் இப்போது எல்லா எழுத்துக்களுமே ஒரு சொல்லை சார்ந்து தான் வினாப்பொருளை தரும் இல்லையா? அதில் ஏ யா ஆகிய இரண்டு எழுத்துக்கள் அந்த சொல்லின் முதலில் வந்து சொல்லுக்கு முதலில் வந்து வினாப்பொருளை தரும். எது, எவன், எவள், எவர், எவை, எப்படி, யாது, யாவன், யாவல், யாவர், யாவை. இந்த சொல்லில் முதல்ல வந்து யா ஏ இந்த இரண்டு எழுத்துக்களும் எவ்வரிசை, எம்மனிதர், யார் அப்படின்னு சொல்லுக்கு முதலில் வந்து வினாப்பொருளை தரக்கூடியது. இந்த இரண்டு மொத்தம் 5 எழுத்துக்கள் சொல்லியிருந்தது இல்லையா? ஆ, ஏ, ஏ, ஓ, யா ஆகிய எழுத்துக்கள். அதில் ஏ யா இந்த இரண்டு எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வந்து வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள். அடுத்து ஆ, ஓ இந்த இரு எழுத்துக்களும் சொல்லுக்கு இறுதியில் வந்து வினாப்பொருளை தருவன. நானா இன்குட்டலா நா ஆ சொன்னேன். அவனா இன்குட்டலா. நானோ இன்குட்டல் ஓ. வருவாரோ இருகுட்டல் ஓ. அவனா அவளா அவரா அதுவா. அவனோ அவளோ அவரோ அதுவோ அவையோ. இப்படி கடைசியில் ஆ ஆ ஆ ஓ ஓ ஓன்னு இருக்கு இல்லையா? இந்த அவனால் இருக்கிற இன்குட்டலா, இல்குட்டலா, இர்குட்டலா, ஈவ்குட்டலா, இன்குட்டல் ஓ, இல்குட்டல் ஓ, இர்குட்டல் ஓ, ஈவ்குட்டல் ஓ, ஈக்குட்டல் ஓ அப்படின்னு ஆ ஓ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் சொல்லுக்கு இறுதியில் வந்து வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள். மீதி இருக்கிற ஒரே எழுத்து மொத்தம் ஆ, ஏ, ஏ, ஓ, யா ஆகிய 5 எழுத்துக்களில் ஏ யா இந்த இரண்டு எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வந்து வினாப்பொருளை தரக்கூடியது. அப்புறம் ஆ ஓ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வந்து வினாப்பொருளை தருவனவாக இருந்தன. ஏ அப்படின்ற ஓர் எழுத்து சொல்லுக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். முதலில் வந்தும் வினாப்பொருளை தரும், இறுதியில் வந்தும் வினாப்பொருளை தரும். அதான் ஏ என்னும் எழுத்து சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வந்து வினாப்பொருளை தரும். ஏன், யானே, ஏது, அவனே, ஏன், ஏது, யாரே, அனுபவிப்பார். இங்கே பாருங்கள், ஏன் அப்படின்ல ஏ, ஏதில் ஏ, ஏன், ஏது அப்படின்றதுல முதலில் வந்திருக்குது ஏ ஏன்றது. அதுவே அவனே, அவன் கூட்டல் ஏ அவனே, அவளே, அவள் கூட்டல் ஏ அவளே, யாரே, இரு கூட்டல் ஏ ரே. ஸோ கடைசியிலும் சொல்லுக்கு கடைசி இறுதியிலும் சொல்லுக்கு முதலிலும் வந்து வினாப்பொருளை தந்துள்ளது இந்த ஏ என்னும் எழுத்து. ஏ யா முதலும், அதாவது சொல்லுக்கு முதலிலும், ஆ ஓ இ மற்றும் ஏ, ஆ ஓ இ மற்றும் ஈனா இறுதியில், ஆ ஓ இ அப்படின்னா கடைசியிலையும், ஏ இருவழியும்னா முதலிலும் இறுதியிலும் வினா ஆகுமே. இது நூற்பா. ஏயா முதலும் ஆ ஓ இ மற்றும் ஏ இருவழியும் வினாவாகுமே என்னும் நன்னூல் நூற்பா வினாவெழுத்துக்கள் எவை என்று குறிப்பதுடன் சொல்லுக்கு முதலில் வரும் வினாவெழுத்துக்களையும் சொல்லுக்கு இறுதியில் வரும் வினாவெழுத்துக்களையும் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்களையும் குறிப்பிடுகின்றன. எந்தெந்த எழுத்து சொல்லுக்கு முதலில் வரும்ன்றோம், எந்தெந்த எழுத்து சொல்லுக்கு கடைசியில் வரும்னோ, எந்த எழுத்து முதலிலும் கடைசியிலும் வரும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அகவினா. சுற்றெழுத்துக்களைப் போலவே அகச்சுட்டு புறச்சுட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் சுற்றெழுத்துக்களைப் போலவே சொல்லுக்குள் இருந்து வினாப்பொருளை உணர்த்துவது அகவினா எனப்படும். ஏன், யார், என்ன, எங்கு இதில் ஏ யா
அப்படின்ற எழுத்துக்களை எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த எழுத்து சொல்லுக்கு உள்ளேயே நின்று வினா பொருளை தருகின்றது. புறவினான்னு பார்த்திங்கன்னா சொல்லுக்கு வெளியில் நின்று அந்த எழுத்தை நீக்கிட்டாலும் மீதி இருக்கிற எழுத்துக்களுக்கு அர்த்தம் உண்டுனா அது சொல்லுக்கு வெளியில் நின்று வினா பொருளை தரக்கூடிய புறவினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு வெளியே இருந்து வினா பொருளை தந்தால் அது புறவினா எனப்படும் இல்லையா. எம்மரம், ஏ கூட்டல் மரம், ஏ கூட்டல் மரம், மரம்ன்ற ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஏனில் ஏ கூட்டல் இன் அப்படின்னு தான் இருக்குது. இன்னுக்கு அர்த்தம் இல்லை. ஸோ எப்பனி, ஏ கூட்டல் பனி, அவளா, அவள் கூட்டலா, நின்றாளா, நின்றாள் கூட்டல் ஆ, தருவாளா, தருவாள் கூட்டல் ஓ, தருவாளோ. இது புறவினா. அதாவது வினா எழுத்துக்களை எடுத்துட்டோம்னா பொருள் தந்தால் புறவினா, வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அது அகவினா. கீழ்காணும் வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு. சுற்றெழுத்துக்கள் என்றால் என்ன? சுற்றெழுத்துக்கள் யாவை? எடுத்துக்காட்டுடன் தருக. வழக்கில் இல்லாத சுற்றெழுத்து எது? ஓ என்னும் சுற்றெழுத்து எப்பொருளில் பயன்பட்டது என்பதை எடுத்துக்காட்டாக விளக்குக. அகச்சுட்டு புறச்சுட்டு சான்றுடன் விளக்குக. வினாவெழுத்து என்றால் என்ன? எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த சொல்லின் முதலில் நின்று வினாப்பொருளை உணர்த்தும், சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாப்பொருளை உணர்த்தும் எழுத்துக்கு எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. இப்படி 8 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சுற்றெழுத்துக்கள் என்றால் என்ன? இது முதல்ல பார்க்கலாம். ஒரு பொருளை கையாலேயோ கண் ஜாடையாலோ சுட்டி காட்டினால் சுட்டி எனப்படும். இது முதல் கேள்விக்கு பதில். சுற்றெழுத்துக்கள் யாவை? எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. சுற்று எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சுற்று எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உம்பர், அப்புறம் அக்கரை, அக்குளம், இதெல்லாம் சுற்று எழுத்துக்கள் ஆகும். இரண்டாவது கேள்விக்கு பதில் பாருங்கள். சுட்டு எழுத்துக்கள் யாவைனா ஆ, இ, உ ஆகியவை சுட்டு எழுத்துக்கள். அதான் எடுத்துக்காட்டு தந்து விளக்குனா அப்போது அம்மரம், அப்புத்தகம், இவ்வீடு அப்படின்ற ஒரு 2 உதாரணம் இதை கூட சொல்லலாம். இதில் ஏதாவது 2 உதாரணம் சொல்லலாம். சுட்டு எழுத்துக்கு அ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்களாகும். ஊ என்ற சுற்றெழுத்து காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. இது இரண்டாவது கேள்விக்கு பதில். வழக்கில் இல்லாத சுற்றெழுத்து எது? ஊ என்ற சுற்றெழுத்து காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. உதுகான் என்றால் சற்று தொலைவு, உம்பர் என்றால் மேலே என பொருள். சொற்களில் உகர சுற்றெழுத்தாக வந்துள்ளதை காணலாம். இக்காலத்தில் இலங்கையில் வாழும் தமிழர்கள் மட்டும் உகரச்சுட்டை பயன்படுத்துகின்றனர். தமிழ் மொழியில் உலக உகரச்சுட்டு இடம்பெறுவது இல்லை. நான்காவது கேள்வி. அடுத்த கேள்வியெலாம் அடுத்த பாட வேளையில் பார்க்கலாம். இதோடு இருக்கட்டும். நன்றி.